நாம் கடவுளை காண 7 நிலைகள், 7 திரைகள், 7 பூமிகளை கடக்க வேண்டும். அப்படி நாம் 7 7ஆக கடந்து வரும்போது மனம் சிறிது சிறிதாக அடங்கி 7வது நிலை என்னும் 7வது பூமியை 7வது திரையை விலக்கி நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் நல்ல ஒரு ஞானியின் தரிசனத்தை அடையலாம். ஒரு ஞானி கண்டிப்பாக, ஒரு சித்தன் ஒரு கண்டிப்பாக நமக்கு அருள் கொடுப்பாங்க. இல்ல அவங்க அவங்களோட நம்ம தேகத்துக்கு தேவையான தீட்சையின் அருளை அவர்கள் தருவார்கள். சிலருக்கு வாசனை வருது வீட்டுல. அப்புறம் சிலர் நான் உட்காந்துருக்கேம்மா என்ன நடக்குதுன்னு தெரியலம்மா எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கிட்டக்க போவோம். ஆனா நம்மளோட அறியாமைங்கிற இருள் என்ன பண்ணும், அவ்வளவு சீக்கிரம் போக விடாது. மனைவி மக்கள்ங்கிற அந்த பந்தத்துல இருக்கிறதுனால நம்மளால அவ்வளவு கிட்டக்க போனாலும் கீழே இறங்கிடும். இதனாலதான் அன்னைக்கே அரசர்லாம் என்ன பண்ணாங்க, குழந்தைங்களை 5 வயது குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா 16 வயசுல அவன் அந்த 7 நிலைகளை கடந்துவான். ஏன்னா அவன் பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு கிடையாது. அப்புறம் உற்றார் உறவினர் ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தலையாய கடமை இல்லை. அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடுக்கு அவன் பசி ஆறுறதுக்கு இல்லை. அங்கேயே அன்னும் பிச்சை எடுத்தாதான் சாப்பாடுன்ற மாதிரி குரு கத்து கொடுத்துருவாரு. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் வாழற சக்தி அவனுக்கு அடைந்ததுனால அவன் 7 நிலையை கடந்துத்தான் வருவான். நம்ம இப்ப இருக்கிற மக்களோட கூட்டத்துல, இப்ப இருக்கிற படிப்பு, இப்ப இருக்கிற அவசரம், இப்ப இருக்கிற ஆணவ மலம், இப்ப இருக்கிற ஒரு அவசரமான ஒரு உலகத்துல நீ என்னதான் பண்ணி முட்டி மோதினாலும் இந்த 7 7 தாண்டறதுக்கு இந்த 7 கிட்ட போகும். 7 திரை விலங்குனாதான் அந்த 7 பூமியை கடக்க முடியும். 7 திரை விளங்கத்துக்கு நீ ஒரு திரை விளங்கும் போதே உன் வீட்டுல இங்க பிரச்சனை கொடி கட்டி ஆடுதுன்னும் பொழுது அது சடனா போய் திருப்பியும் குண்டலி கீழே உட்காந்துரும், மேல ஏறி வராது. ரொம்ப கத்துற கோபத்தின் உச்சத்துல நீ போறனா உந்த ஜென்மத்துக்கு உனக்கு திரை விலகாது. 7 திரை என்பது விலகாது. அந்த திரையை விளக்க வேண்டும் என்றால் மௌனம் என்னும் சக்தி நம் உடனே இருக்க வேண்டும். மௌனம் இல்லாதது இந்த 7 திரையை விளக்காது. போய் எங்கன்னா சொருவிக்குச்சுன்னா இந்த மாதிரி சித்த பிரம்ம பிடிச்சிரும். எனக்கு எல்லாம் தெரியுது, எனக்கு எனக்கு கூடவே சித்தர்கள்லாம் வேலை செய்யறாங்கன்னா எந்த சித்தனும் வரமாட்டோம். அதெல்லாம் சும்மா நமக்கு எப்படி எறும்புக்கு லெட்டர் போடாம வரவழைக்கிற மாதிரி ஒரு இனிப்பு. நீ ஆக்ஞா வந்ததுமே ஒரு சில சக்திகள், சின்ன சின்ன சக்திகள் கிடைக்கும். சுவாதிஷ்டனை நல்லா இருந்தாலே நமக்கு ஹீலிங் கொடுக்குற பவர்லாம் வரும். நீ காலையில எழுந்து நித்தமே ஒரு 3 ஆண்டுகள் காலையில 4ல இருந்து ஒரு 5, 4ல இருந்து ஒரு 6, 2 மணி நேரம் தியானம் பண்றனாலே சும்மா ஒரு பாசஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு நல்லா ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மைகள் கிடைக்கும் நமக்கு. அந்த தன்மையை வச்சுக்கிட்டு நான் சித்தன் ஆயிட்டேன், எனக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளோட அறியாமையை தவிர நம்ம அவ்வளவு கிட்ட போக மாட்டோம். அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, அது நிறைய வேலை இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி பெண் போகத்தில் ஈடுபடக்கூடாது. அதீதமான பெண் போகத்துள் இருந்தாலும் தியானம் கிட்டாது. அதனால எல்லாமே ஒரு கட்டுப்பாடுடன் வாழ்க்கை நடத்தும் பொழுது அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எல்லா பொருட்களிலும் உயிர்களாக பாவிச்சு அதை பராமரித்தல். அதே மாதிரி கர்ம வினைகள், மாயை, பற்றுகளை நீக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல சாதகர்களாக முதலில் பயணித்து பிறகு சித்தரின் அருள், ஏதோ சித்த சமாதியில போய் தங்குறது, அமாவாசை பௌர்ணமிக்கு தங்குதல், எந்த கோயிலையாவது நல்லா சுத்துது 5 முறை, 5 முறைக்கு மேல 21 முறை, சின்னவங்களா இருந்தாங்கன்னா 21 முறை சுற்றி வரலாம். சுற்றி வருதல், இந்த மாதிரி கோயிலை சுற்றுவதனால் நமக்கு கிடைக்கும் பல பலன்கள் நிறைய. அந்த கோயில்ல இருக்க மரங்கள் நமக்கு உதவி பண்ணும். அது 100 ஆண்டு 1000 ஆண்டு பழமையான கோயில்களாக இருந்தால் அந்த மண் நமக்கு உதவி பண்ண சொல்லுவாங்க. உடம்போடு இணைந்த இந்த சூக்கும நாடியை நாம் கண்டு கொள்வதற்கு எல்லா உலகங்களும் நமக்குள்ளதான் இருக்கிறது என்பதை
முதலில் நம்ப வேண்டும். எல்லா உலகமும், எத்தனை உலகம் இப்ப நீ இருக்குன்னு சொல்றியோ அத்தனை உலகமும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. நம்ம உடலை தாண்டி இல்ல. நம்ம உடல்ல கண்ணை மூடிக்கிட்டு எந்த அளவு உட்கார்ந்து நீ தியானிக்கிறியோ, தியானத்து மூலமா நீ கண்ணை மூடிட்டு போலாமே தவிர, நீயா எந்த விதத்திலையும் சாதாரண மனிதராக வாழ முடியாது. அதே மாதிரி தாரணை, தியானம், சமாதி, இந்த மூன்றையும் நல்ல யோக பயிற்சிகளுடன், ஆசன பயிற்சிகளுடன் செய்து வர நம்மளோட தச வாயுக்களும் இயக்கம் பெற்று பிராண சக்தி ஒளிர்விட ஆரம்பிக்கும். ஒளிர்விட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நாதம் கட்டிப்படும். இந்த பிராணன், யோகாசனம் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம உடல் என்ன ஆயிடும்? காயக்கல்பமாக மாறி கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கட்டிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்வாகை நாம் பெற முடியும். அப்படி பெற்ற இந்த உடலை வள்ளலார் என்ன குறிப்பிடுறார்னா, சுத்த சன்மார்க்க சாதனையை மேற்கொண்டு வாழ்பவர்கள் எந்த நிலையிலும் சாதகர்கள் பூஜ்ஜியம் அளவுல, அகங்காரங்கிறது பூஜ்ஜிய அளவுல, அகங்காரம், ஆணவம், கோபம், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நான் இதெல்லாம் அடைஞ்சிட்டேன்ப்பா, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்ப்பான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தற்பெருமை பேசுவது, அப்புறம் கர்வத்தோட ஒருத்தரை தூஷித்தல், அப்புறம் நிதானம் இல்லாமல் செயல்படுறது, எல்லாத்துலயும் எப்போ ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு நிதானம் இருக்கணும். அந்த நிதானமும் பொறுமையும் இருந்தால் நம் தேகம் ஒளி தேகமாக கூடிய விரைவில் மாறக்கூடிய சக்தி வரும்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாரு. அப்போ உடம்பை விட்டு வெளிதேகம் வெளியில போறதுக்கும் பயிற்சி இருக்கானா, கூடு விட்டு கூடு பாயறதுக்கு முதல்ல நாம இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு வந்தாதான் கூடு விட்டு கூடு பாயறதுக்கு உண்டான சக்திகள் கிடையாது. அப்ப நம்ம அரும்பா இருக்கிறோம் அப்படின்னா, நம்பர் 1 அரும்பு அப்படின்னு ஒரு பேர் நம்ம வைக்கிறோம்னா சரி. கிரியை அப்படின்னா மலர், அந்த பூ கொஞ்சம் அப்படி மலருது அப்படின்னு அர்த்தம். காய் அப்படின்னும் பொழுது யோக நிலை அடைஞ்சிட்டோம். எப்படி அரும்பா இருக்கிறோம், அப்புறம் மலரா மாறும், அப்புறம் காயா மாறும், அப்புறம் கனியா மாறும் பொழுது ஞானம் நமக்கு வந்துரும் அப்படின்னு வள்ளலாரு இந்த பழங்களை வச்சே சொல்றாரு. அரும்பு அப்படிங்கிறது சரி, அதுக்கப்புறம் மலர் என்பது கிரி, காய் என்பது யோகம், கனி என்பது ஞானம். அப்போ ஞானத்தால் கிடைக்கும் இந்த சக்தியானது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும். இப்ப வீட்டு வரைக்கும் நீங்க குடும்பம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்க எல்லா உதவி எல்லாமே இந்த நாளை நம்ம கிடைக்கும் பொழுது நமக்கு தீட்சை பெறாமலே கத்தி கத்தி இப்ப பாடுறாங்க. வள்ளலார பத்தி பாடுறோம், சித்த பெருமாக்களை பாடுறோம். அப்படின்னும் பொழுதே தன்னால ஆட்டோமேட்டிக்கா குண்டலி சக்தி துரியத்தை நோக்கி நடைப்பயணம் கொள்ளும். அப்போ ஏதோ ஒரு குரு நமக்கு உதவி செய்ய நின்று விடுவார்கள். நட்சத்திரங்கள் கூட வந்துருங்க, நட்சத்திரங்கள் கூட நம்மளுடன் பேசும்.